ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா பூனால இருக்கிற ஆகா கான் பேலஸ்ல இருக்கோங்க. இந்த வீடியோல நாம் என்ன பார்க்க போறோம்னா நம்ம பூனா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல ஸ்டே பண்றதுக்கான ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸு, அதுக்கப்புறம் அங்கே ஷாப்பிங் ஏரியாஸு, ஃபுட்டுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸு அதெல்லாம் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஆகா கான் பேலஸ்ல இருந்து நம்ம எம்எஸ்ஆர்டிசி பஸ், மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் சிட்டி பஸ் பிடிச்சி நாம் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு, பூனா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கே இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸு, ஃபுட்டு, ஷாப்பிங்கு இதெல்லாமே வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த மகாராஷ்டிரா சீரீஸில் வந்து நம்ம பூனா, அதுக்கப்புறம் ஷிரடி, அவுரங்காபாத், அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் இதெல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துட்டு இருக்கு எல்லா வீடியோஸுமே. ஓகேவா? ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன பண்ண போறோம்னா ஆகா கான் பேலஸ்ல இருந்து, ஆகா கான் பேலஸ் வீடியோவும் பார்க்காம இருந்தா பாருங்க, டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கேன். எவ்வளவு ஹிஸ்டரி இருக்கு தெரியுமா ஆகா கான் பேலஸ் சுத்தியோ, வேற லெவலுங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ அதை பத்தி பண்ணியிருக்கேன். பிளிஸ்ஃபுல்லான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். நம்ம மகாத்மா காந்தி அவர்களை சிறை வச்சிருந்த இடம். ஓகேவா? அவரோட ஒய்ஃப் கஸ்தூர்பா காந்தி அவர்களோட சமாதி எல்லாம் வேற இங்க இருக்கு. ஸோ அதெல்லாம் டீட்டெயில்டா கவர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இப்போ வாங்க நம்ம பூனா ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஹோட்டல் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட் அண்ட் ஷாப்பிங் பற்றின டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ற வீடியோக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. மக்களே, நம்ம ஆகா கான் பேலஸ்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. இது வந்து பார்க்கிங் ஏரியா. இங்க நின்றுட்டு இருக்கு பாருங்க, இதெல்லாம் வந்து சிட்டி பஸ்ஸஸ் தாங்க. இது வந்து ஸ்கூல் பசங்களை இன்னைக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல கூட்டிட்டு வந்திருக்காங்க. வெளியே பஸ் ஸ்டாண்ட் வெளியே இருக்கு. நமக்கு பூனா ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு பஸ்ஸஸ் வெளியவே கிடைக்கும். வாங்க போவோம். இங்க இருந்து வந்து ஒரு 20 rupees தாங்க பஸ்ல ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பிஸியான பூனா நகரம் பாத்தீங்களா? மக்களே, ஆகா கான் பேலஸ் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. வெயிட் பண்ணுவோம். சிட்டி பஸ் வரணும். 166 163 வரும். அந்த பஸ்ல தான் நம்ம போகணும். பூனால சிட்டி பஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குங்க. இது வந்து நார்மல் பஸ்ஸஸ். ஓகேவா? நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கு ஏர்போர்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போற ஷட்டில் பஸ் இருக்குங்க. அது வந்து இ பஸ் சொல்லுவாங்களே, எலக்ட்ரிக் பஸ். ஸோ அந்த பஸ் தான் விட்டுருக்காங்க. ஏசி பஸ் செம்ம சூப்பரா இருக்கும். அண்ட் டிக்கெட் ப்ரைஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க. ரொம்பவே எக்கனாமிக்கல் பிரைஸ்ல நாம பூனா சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணலாம். அதே மாதிரி ஆப்போசிட்ல மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க, மெட்ரோ ட்ரெயின் போயிட்டு இருக்கு பாருங்க. இது வந்து அக்வா லைன் நினைக்கிறேன். ஸோ இந்த வழியிலயும் வந்து மெட்ரோ ஆப்ரேட் பண்றாங்க ஆகா கான் பேலஸ் பக்கத்துல. ஸோ அந்த வழியாவும் நாம டிராவல் பண்ணலாம். இங்க பாருங்க, இதுதான் வந்து எலக்ட்ரிக் பஸ். இது ரயில்வே ஸ்டேஷன் போகாது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆகா கான் பேலஸ் பஸ் ஸ்டாப்ல இருந்து பாத்தீங்கன்னா பூனா ரயில்வே ஸ்டேஷனுக்கு 5.9 கிலோமீட்டருங்க. பிம்ப்ரி சின்ச்சுவார் 16 கிலோமீட்டர். சிவாஜி நகர் அங்கேயும் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, 9.5 கிலோமீட்டர்ஸ். ஏரவாடா 2.6 கிலோமீட்டர். ஹயத் ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்கும் நம்ம ஆகா கான் பேலஸ் பஸ் ஸ்டாப். நம்ம பஸ் மட்டும் இன்னும் வர மாட்டேங்குதுப்பா. 166 வருங்க. பூனே ஏர்போர்ட்ல இருந்து பூனே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போற பஸ் அது. ஓகேவா? ஸோ நீங்க பூனே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பூனே ஏர்போர்ட் போகணும்னா இந்த ரூட்ல தான் போகணும். 166 163. அதுல பூனே ஏர்போர்ட்டுக்கு நிறைய பஸ்ஸஸ் வந்து நம்பர் 166 தான் போகும். அந்த பஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ. இதெல்லாம் மகாராஷ்டிராவோட நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரிங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? மெட்ரோ போகுது பாருங்க. மெட்ரோலயும் வந்துடலாம். நீங்க ஆகா கான் பேலஸ் வரணும்னா நாம பூனே ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோல இருந்தும் வந்துடலாம். ப்ளூ லைன், அக்வா லைன் மெட்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆகா கான் பேலஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போறதுக்கான எலக்ட்ரிக் பஸ் வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போற ஷட்டில் பஸ். பாத்தீங்களா, பூனேக்குள்ள ஏர்போர்ட்ல இருந்து சிட்டிக்குள்ள போறதுக்கு என்ன மாதிரி சூப்பரா பஸ் விட்டுருக்காங்கன்னு.
ஸோ 20 ரூபாங்க. நான் சொன்னேன்ல, என்னதான் இ பஸ் ஏசி பஸ்ஸா இருந்தாலும் பிரைஸ் வந்து ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க, கம்மி தான். ஸோ செம்ம பியூட்டிஃபுல்லா, எவ்வளவு பொல்யூஷன் இருந்தாலும் வெளியே எவ்வளவு டிராஃபிக் இருந்தாலும் நம்ம பஸ்ல டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பூனால நல்லாவே இருக்குங்க. டே டைம்ல எல்லாம் வந்து சரியான டிராஃபிக் இருக்கு. ஏன்னா அங்கங்க வந்து எல்லா இந்திய நகரங்கள் மாதிரியுமே வந்து இங்கேயும் ஐடி பார்க்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மெட்ரோ ஒர்க்ஸ்னு வேலை ஃபுல்லா நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால எப்பவுமே வந்து பீக் அவர் டிராபிக் மாதிரி தாங்க இருக்கு. நம்ம காலங்காத்தால ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சா நைட் ஒரு 7 மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா சரியான டிராபிக் தான் சிட்டிக்குள்ள. அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் கூட்டம் ஓய்துன்னு வச்சுக்கோங்களா. ஸோ இப்போ நம்ம போறோம் இல்லையா பூனே ரயில்வே ஸ்டேஷனு. ஸோ அது வந்து முக்கியமான ஹப் மாதிரிங்க. பூனா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் பூனா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுன்னே ஒன்று இருக்கு, பஸ் ஸ்தானக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ட் ரயில்வே ஸ்டேஷன் அஃப்கோர்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டுகெதரா ஒரு இம்பார்ட்டன்ட் டிராவல் ஹப். இது வந்து மூலமுத்தா ரிவர்னு சொல்லுவாங்க. அந்த ரிவர்ல பார்த்தீங்கன்னா ஒரு பேரேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க. ஐ திங்க் ஒரு செக் டேம் மாதிரியான அமைப்பு போல. எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா. ஒரு நம்ம போயிட்டு இருக்கிற ரோடு பிரிட்ஜ், அதுக்கப்புறம் ஆப்போசிட்ல இன்னொரு ரோடு பிரிட்ஜ், அது ரெண்டுக்கும் நடுவுல மெட்ரோ லைனு, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேல இருந்து வர்ற ஆறுங்க. இதுதான் வந்து இதெல்லாம் வந்து கிருஷ்ணா நதியோட ட்ரிபியூட்டரிஸுங்க. மூலமுத்தா ரிவர்னு 2 ட்ரிபியூட்டரி இருக்கு, ஓகேவா. 2 ட்ரிபியூட்டரியும் ஜாயின் பண்ணி யமுனாங்கிற பாருங்க, கிருஷ்ணா நதியில போய் ஜாயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆந்திரா வழியா அது பே ஆஃப் பெங்கால்ல கலந்துரும். அந்த ரிவர்ல இருந்து தான் நம்ம சென்னைக்கு தண்ணி வருது பாருங்க. சென்னையில வர்ற குடி தண்ணி இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருந்து நீராதாரங்கள், நீர்பிடிப்பு பகுதிகள் இருக்குன்னு. நம்ம பூனா பக்கத்துல இருக்கிற லோனாவாலா மாதிரியான மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் இருக்கு தெரியுமா, அங்கிருந்தெல்லாம் தாங்க வந்து நீர் இந்த ஆறுகள் உருவாகி கிருஷ்ணா நதியில போய் ஜாயின் ஆகுது. வேற லெவல்ல. ஸோ சிட்டிக்குள்ள பாருங்க எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு. நம்ம கரெக்டா வந்து ஒரு லஞ்ச் டைம்ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க, மட்ட மத்தியானம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லா எல்லா கெஃபேஸு, காஃபி ஷாப்ஸு, ஸ்ட்ரீட் சைடு ஃபுட் ஷாப்ஸு எல்லாமே வந்து கூட்டம் அலமோதிட்டு இருக்கு. ஸோ அங்கங்க வந்து டிராபிக் ஜாம் வேற ஆயிக்குதா. இந்த ஆட்டோக்காரங்க, ஆட்டோ பையாஸோட தொந்தரவு தான் ஒரே பஞ்சாயத்தா தான் இருக்கு எல்லா பக்கமும். ஸோ இங்க ஆட்டோஸும் நிறைய இருக்குங்க. ஆட்டோஸ் ரொம்ப சார்ஜ் பண்றதெல்லாம் இல்ல. இங்க நம்ம புதுசா வந்தோம்னு காமிச்சுக்கிட்டா ஆப்வியஸ்லி எல்லா ஊர்லயும் வந்து கொஞ்சம் கராரா பேசுவாங்க. பட் ஆனா நமக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சிருந்துச்சுன்னா சமாளிக்கலாம். இல்லாட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு நல்லா பேரம் பேசிதான் ஏறணும். எல்லா சிட்டிஸ் மாதிரி தான் இங்கேயும். பட் மற்ற சிட்டிஸ் அளவுக்கு இங்க ரொம்ப எல்லாம் சார்ஜ் பண்றது இல்ல ஆட்டோஸ்ல. அதுவும் நம்ம ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் ஏறிட்டோம்னா ரொம்பவே சீப்பா டிராவல் பண்ணலாம். பஸ்ஸுக்கு ஈக்குவலா தான் வந்து நம்ம ஆட்டோ ரிக்ஷா, ஷேர் ஆட்டோ ரிக்ஷாலையும் டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். இங்க பாருங்களா, இப்ப ரசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுத் இந்தியன் ஃபுட் ஷாப் இருக்கு. அந்த கேரளக்காரங்களோட ரெஸ்டாரண்ட்னு நினைக்கிறேன். நம்ம மலையாளத்துக்காரங்க தான் எல்லா ஊர்லயும் கடை வச்சிருவாங்களே. ஸோ இங்கேயும் வந்து அந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் பாக்குறது ரொம்பவே ஹாப்பி தான். ஆல்ரெடி வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல வந்தாச்சுங்க. ரயில்வே ஓவர் பிரிட்ஜ் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரயில்வே ஓவர் பிரிட்ஜ்ல இருந்து நம்ம பூனா ரயில்வே ஸ்டேஷனோட பிளாட்ஃபார்ம்ஸ் வியூ பாருங்க, அப்படியே பேர்ட்ஸ் ஐ வியூ வேற லெவல்ல இருக்கா. ஸோ பின்னாடி இருக்கிறது வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பிரிட்ஜுக்கு இந்த சைடு இருக்கிறது, இன்னொரு சைடு இருக்கிறது வந்து ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். அதுக்கு நடுவுல வந்து உங்களுக்கு சூப்பரா ஓவர் பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. சரி, நீங்க பூனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கும் ஓவர் பிரிட்ஜ் வழியாவே போயிட முடியும், ஓகேவா. ஸோ நல்ல கனெக்டிவிட்டி இருக்கு. ஆக்சுவலா வந்து பூனா மெட்ரோ விளாகும் போட்டிருக்கேன், பார்க்காம இருந்தா பாருங்க. கரெக்டா வந்து சிவாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன் ஒன்னு இருக்குங்க. ஸோ சிவாஜி நகர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நம்ம பூனா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் மெட்ரோ ஓடுது. நடுவுல வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இன்டர்சேஞ்சுன்னு இருக்கும், அங்க இறங்கி நாம சேஞ்ச் பண்ணிக்கணும் மெட்ரோ. இது வந்து புளுவார்டுங்க, நம்ம 4 ஸ்டார் ஹோட்டல் நினைக்கிறேன். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல, வேற லெவல். ஸோ மெட்ரோ கனெக்டிவிட்டி ஆகட்டும், பஸ் கனெக்டிவிட்டி ஆகட்டும், ஆட்டோஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பரா இருக்குங்க பூனா சிட்டிக்குள்ள. கனெக்டிவிட்டிக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. டிராஃபிக் ப்ராப்ளம் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இருக்கதான் செய்யும். இருக்கிற மாதிரி டிராஃபிக் இருக்கும்ல, டிராஃபிக் இல்லாம எந்த சிட்டி இருக்கு. ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க ஒரு மெடிடேஷன் சென்டர் இருக்குங்க. இங்க பாருங்க தர்ஷன் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெடிடேஷன் சென்டர் கிட்டத்தட்ட நம்ம பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமால. மக்களே, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் வந்து இறங்கியாச்சுங்க.
கரெக்டா ஹாஃப் அன் அவர் ஆச்சு. கொஞ்சம் என்ன சொல்றது, டிராபிக் அதிகம், அதனால இல்லாட்டி ஒரு 15-20 மினிட்ஸ்ல வந்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பூனே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல ஒரு தனி பஸ் டிப்போவே இருக்குங்க. சிட்டிக்குள்ள போறதுக்கு எல்லா பக்கமும் பஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் அப்புறம் பார்க்கலாம். இதுதான் ரயில்வே ஸ்டேஷன், ஓகேவா? ஸோ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்கி நீங்க வெளியே வந்தோடனே வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அந்த சப்வே இருக்கு பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வர்றதுக்கு. ஸோ அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டர்ன்லயே வந்து நிறைய லாட்ஜஸ் அண்ட் ஹோட்டல்ஸ் இருக்கும் ஸ்டே பண்றதுக்கு. இங்க இருக்கு பாருங்க, ஸ்ரீ கிருஷ்ணா பேலஸ் பியூர் வெஜ் ஹோட்டல். நிறைய ஆட்டோ ஸ்டாண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய குட்டி குட்டி வடா பாவு, சாட்டு, நார்த் இந்தியாக்கே உண்டான சாட் ஷாப்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க. சரி வாங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம். ஸோ இங்க வந்து ஸ்ரீ மதுரா லாட்ஜ், மிலன் லாட்ஜ், சென்ட்ரல் லாட்ஜ் அப்படின்னு ஒரு 4-5 லாட்ஜஸ் வந்து அடுத்தடுத்து இருக்கும் மக்களே. காலங்காத்தால இட்லி எல்லாம் இருந்துச்சுங்க. நாம வந்து சென்ட்ரல் லாட்ஜ்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ இதுதான் நாம ஸ்டே பண்ணியிருக்கிற சென்ட்ரல் லாட்ஜ். ஸோ இங்க மிலான் லாட்ஜ்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ இந்த பக்கம் இதுவும் ஒரு லாட்ஜ் தான். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு ஸ்டே பண்றதுக்கு பட்ஜெட் ஸ்டேக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சென்ட்ரல் லாட்ஜ் நல்லா இருக்கா? பழைய காலத்து மோத்திலால் மேன்ஷனை சென்ட்ரல் லாட்ஜா மாத்திருக்காங்க. இது வந்து வில்சன் கார்டன் சொல்லுவாங்க. பூனா வில்சன் கார்டன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயே, ஓகேவா? மக்களே, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல வந்துட்டு சென்ட்ரல் லாட்ஜ், மிலான் லாட்ஜ், மித்ரா லாட்ஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க வந்து ஹோட்டல் ஹோம்லேண்ட்னு இருக்கும். எல்லாமே வந்து பழைய காலத்து மேன்ஷன்ஸ் மாதிரி இருக்குங்க. அது அப்படியே வந்து லாட்ஜா மாத்தி வச்சிருக்காங்க. வேற லெவல், சூப்பரா இருக்குல்ல பில்டிங்ஸ் பாக்குறதுக்கு. ஸோ அதுக்கு பக்கத்துலயே வந்து ஹோட்டல் சாம்ராட்னு இருக்கு. இங்க பாருங்க, இதெல்லாமே வந்து உங்களுக்கு 500ல இருந்து 1500 வரைக்கும் இருக்குங்க. இந்த பக்கம் ஹோட்டல் சிவம்னு ஒன்று இருக்கு பாருங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஸ்டே பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ். ஹோட்டல் சிவம், இது வந்து ஹோட்டல் சென்ட்ரல் லாட்ஜ், ஹோட்டல் மிலன், ஹோட்டல் சாம்ராட், ஹோட்டல் ஹோம்லேண்ட்னு கிட்டத்தட்ட ஒரு 5-6 லாட்ஜஸ் பக்கத்துல இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு லாட்ஜ் இல்லாட்டி இன்னொரு லாட்ஜ்ல எப்படியோ ஏதாவது ஒரு ரூம் அவைலபிளா இருக்கும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்க ஆட்டோலாம் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே வந்துடலாம். பஸ் ஸ்டாண்டும் ஆப்போசிட்லயே இருக்கு. இங்க பாருங்க, மதுரா லாட்ஜ். இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே இருக்கும். மதுரா லாட்ஜ் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலங்கிறதுனால செம்ம சவுண்டா இருக்குங்க. ஆட்டோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் வெளியவே இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் பக்கத்துல இருக்குல்ல, அதனால ஃபுல்லா வந்து உங்களுக்கு டிராபிக்கா தான் இருக்கும். நிறைய இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓடுங்க. கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே கிடையாது. பியூர் வெஜ் ஹோட்டல்ஸ், வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். நம்ம அப்படியே சப்வேக்குள்ள போயிட்டு இந்த பெங்களூரு, நம்ம பாரிஸ் கார்னர்ல எல்லாம் வந்து ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கும்ல, அதே மாதிரி ஷாப்பிங் ஏரியாஸ் இருக்கும். அப்படியே பார்த்துட்டு நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்ல இருக்கிற லாட்ஜஸ் பத்தி பார்ப்போம், ஓகேவா? இங்க பாருங்க, பியர் பெர்மிட் ரூம் எல்லாம் இருக்கு. இங்க பார் எல்லாம், எல்லாத்துக்கும் தேவையான ஃபெசிலிட்டிஸ் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல. ஷர்ட் ஷாப்ஸ், மொபைல் ஷாப்ஸ், ஃபேன்சி கடைங்க, செப்பல் கடைங்க, கேப்ஸ், இந்த செல்ஃபி ஸ்டாண்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். நிறைய டிராவல்ஸ் கடைங்களும் இருக்கு. இங்க பாருங்க. ஸோ இதுக்குள்ள வந்துட்டு அப்படியே நம்ம சப்வே இறங்கி ஆப்போசிட்ல போனோம்னா ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆயிடலாம். பூனா பஸ் ஸ்டாண்டை சுத்தியுமே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. பேக்கரி கடைங்க இருக்கு பாருங்க, பேக்கரி ஷாப்ஸ். ஸோ இது வந்து சப்வேக்குள்ள போற வழி. எல்லா பக்கம் வடா பாவு, அதுக்கப்புறம் இங்க பாருங்க பூரி பாஜி இதெல்லாம் கிடைக்கும். மக்களே, அப்படியே சப்வேக்குள்ள இறங்கணும்னா இங்க பாருங்க
ஃபுல்லா கடைங்களா தாங்க இருக்கும். கேப்ஸ், மொபைல் ஆக்சசரிஸ், இயர்போன்ஸ், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ். எவ்வளவு கடைங்க இருக்கு பாருங்க. வாட்சஸ், ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் ஷாப்பிங். இங்க பாருங்க, கீ, லாக் அண்ட் கீ எல்லாம் அவைலபிளா இருக்கும். நீங்க கிளாக் ரூம்ல பேக் எல்லாம் போடணும்னா லாக் அண்ட் கீ இல்லாம போட முடியாது. ஸோ அதுக்கான ஷாப்ஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு போறதுக்கு அந்த சைடு போகணும். ஓகேவா? இது வந்து நாம வந்த வழி. நம்ம ஹோட்டலுக்கெல்லாம் போகணும்னா அந்த சைடு போகணும். அம்பேத்கர் ஸ்டாச்சுன்னு இருக்கும். ஸோ இந்த சைடு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன் சைடு போனோம்னா அப்படியே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்க்கே போயிடும். இங்க பாருங்க, நிறைய லோக்கல் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்கும். பக்கார்வாடின்னு சொல்லுவாங்க. பூனேவோட ஃபேமஸ் ஸ்வீட் இது, பக்கார்வாடி. ஸோ இதெல்லாம் வாங்கலாம் நீங்க இங்க வந்தா. வேற லெவலா. அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்ல நீங்க இறங்குனே வந்து சப்வேக்குள்ள என்டர் ஆகிற மாதிரி தாங்க இருக்கும். ஸ்வீட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. பேடா, இது வந்து பூசணிக்கால செய்யற ஸ்வீட். ஸோ ஸ்நாக்ஸ் கடைங்க எக்கச்சக்கமா அவைலபிளா இருக்கும். நார்த் இந்தியா என்னடா இப்படி துப்புறாங்கன்னு பார்க்க கூடாது. இது வந்து அவங்களோட டெய்லி பழக்க வழக்கங்கள். ஸோ கண்டுக்காதீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ். ரயில்வே ஸ்டேஷன் என்ட்ரன்ஸ்லயும் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான ஷாப்ஸ் இருக்குங்க. ஈட்டரிஸ் எல்லாம் நிறைய இருக்கும். பாவ் பாஜி. ஃப்ரெண்ட்ஸ், புனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, ரிசர்வேஷன் சென்டர் இருக்கா. இங்க வெளியே வரக்கு வழி இருக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு SMGS தர்மஸ்தலா ரூம்ஸ் அவைலபிள்னு இருக்கு. இது கொஞ்சம் பெரிய ஹோட்டலுங்க. பட்ஜெட் பிரைஸ்ல பாக்கணும்னா சிங்கிள் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். 700-600 ரேஞ்சில். நிறைய பேக்கரிஸ், டிராவல் ஷாப்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாமே வெளியும் அவைலபிளா இருக்கும் உங்களுக்கு. இங்க இருந்து உங்களுக்கு இந்தூர், கோவா, போபால், கோரக்பூர் போறதுக்கு பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் புக் பண்ணணும்னாலும் இங்க புக் பண்ணிக்கலாம். வெஜ் தாலி எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. மீல்ஸ், வெஜ் மீல்ஸ், மிசால் பாவ், சவுத் இந்தியன் ஃபுட்டு, இதெல்லாமே வந்து உங்களுக்கு கீழே அவைலபிளா இருக்கு. பியூர் வெஜ் கடைங்க. இது பார், ரெஸ்டோ பார். ஸோ ஸ்டே பண்றதுக்குலாம் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸ்டே பண்றதுக்கு, ஃபுட்டுக்கு எல்லாம் பஞ்சமே கிடையாது பூனா ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல வந்துட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கோங்க. லாட்ஜஸ் எல்லாம் நம்ம இந்த ஸ்ட்ரீட்ல பார்த்தோம், வில்சன் கார்டன் ஸ்ட்ரீட். அதுக்கு நேர் ஆப்போசிட்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போட். இங்க பூனே ஸ்டேஷன்ல இருந்து சிட்டிக்குள்ள எல்லா பக்கமும் வந்து உங்களுக்கு பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட், ஸ்வர்கேட் தான் வந்து மெயின் பஸ் ஸ்டாண்டு. அங்க போறதுக்கு இந்த மாதிரி குட்டி பஸ் கிடைக்கும். வெளியே நிறைய ஆட்டோஸும் அவைலபிளா இருக்கும். இந்த மாதிரி குட்டி பஸ்லயும் நீங்க போயிடலாம், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இதெல்லாம். ஸோ நம்ம ஹோட்டல் ரூம் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்வர்கேட் வரைக்கும் போற டிராவலும் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பஸ் டிப்போங்க, ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போ. நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் தான் மக்களை ஓடுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து நம்ம பூனா ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு. மெட்ரோங்கிற பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன் அந்த சைடு இருக்கு. அது வந்து நான் ரயில்வே ஸ்டேஷன் vlog பண்ணும்போது காமிச்சேன். ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்க போயிட்டு ஓவர் பிரிட்ஜ் ஏறி பேக் சைடு போனீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கும். ஸோ பஸ் ஸ்டாண்ட் கிளீன்லினஸ் எல்லாம் ஓரளவுக்கு தான் இருக்கு. இவ்வளவுதான் எதிர்பார்க்க முடியும். எல்லா பக்கம் துப்பி வச்சிருப்பாங்க, அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நார்த் இந்தியாலாம் இப்படிதான் இருக்கும். சூப்பரா இருக்குல்ல. கனெக்டிவிட்டிக்கு பிரச்சனையே இல்லைங்க. கிளீன்லினஸ் ஒரு மேட்டரை கன்சிடர் பண்ணாட்டி எல்லா பக்கமே போறதுக்கு உங்களுக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி. பஸ் ஸ்டாண்ட் டிப்போக்குள்ள மட்டும் இல்ல, வெளியே மெயின் ஏரியால இருந்தும் வந்து உங்களுக்கு நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளா இருக்கும். ஸோ நீங்க கேட்டுக்கணும் என்கொயரி ஆஃபீஸ்ல. ஃப்ரண்ட்லயே நிறைய உட்கார்ந்துருப்பாங்க. MSRTC, நம்ம மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆளுங்க உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க என்கொயரி பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளவு ஸ்நாக்ஸ் அவைலபிளா இருக்கு பாருங்க. ஸோ இங்க ஆப்போசிட்லயே வந்து உங்களுக்கு பியூர் வெஜ் ஹோட்டல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க.
ஃப்ரூட் சாலட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஃபுட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. பட் ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹைஜீன் இருக்கிற மாதிரி ஹோட்டல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ஆல் த வே சவுத்துல இருந்து வந்துட்டு எதையாவது சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்க கூடாது. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நாம ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் ரூம்ஸுங்க. ஸோ இது மாதிரி வந்து ஷேர்டு ரூம்ஸும் இருக்கும், இண்டிவிஜுவல் ரூம்ஸும் குட்டியா இருக்கும். ஸோ நாம ஸ்டே பண்ணது வந்து இங்க பாருங்க, இந்த குட்டி ரூம் தான். ஸோ இதுக்கு வந்து 500 rupees. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இந்த மாதிரி கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வங்க பிரைவசியோட. ஸோ அதனால நம்ம பரவாயில்லன்னு எடுத்துக்கிட்டோம். மற்றது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் கேபின்ஸ் இருக்கும், பிரைவேட்டா வேணும்னா. ஸோ அது நீங்க எடுத்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல நாம ஸ்டே பண்ண ரூமையும் காமிச்சாச்சு. சென்ட்ரல் லாட்ஜில் செக்இன் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. இங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு காமிக்கணும். நம்ம பூனே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மும்பை போறதுக்கு இங்க ஃப்ரண்ட்லயே வந்து டிராவல்ஸ் அவைலபிளா இருக்கும். அதுவும் பார்த்துட்டு நாம இந்த டிப்போ இருக்கு இல்லையா, பூனே ரயில்வே ஸ்டேஷன் டிப்போ, அங்கிருந்து ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போற டிராவலையும் அப்படியே பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். வாங்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து பூனா ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் போற வழிங்க. சப்வே எல்லா பக்கமும் உங்களுக்கு நிம்பு பனி, வடா பாவ், இட்லி எல்லாம் இருக்கு பாருங்க. இட்லி வடை, போகான்னு சொல்லி நம்ம அவல் சாப்பிடுவோம்ல, வறுத்த அவல், அதெல்லாம் கூட இருக்கும். போகான்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஃப்ரண்ட்ல இருக்கிற ஏரியா. இங்கேயும் எக்கச்சக்கமான ஃபுட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இங்க பாருங்க, இந்த சைடு இருக்கு பாருங்க, பஸ்ஸஸ் போயிட்டு இருக்குல்ல. ஸோ இதுவும் பஸ் டிப்போ. ரீசெண்டா அஜித் பவார் வந்து இறந்துட்டாருல, அவரோட போட்டோஸ் நினைவா வச்சிருக்காங்க பாருங்க. ஸோ ஃபுல்லாவே வந்து நிறைய எலக்ட்ரிக் பஸ்ஸஸ், பூனால இருந்து மும்பை போறக்கும் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்றாங்க. அந்த ப்ளூ கலர் பஸ் வெளியே வருது பாருங்க, அதெல்லாம் மும்பை போற பஸ். ஸோ இன்கேஸ் நீங்க பூனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கேப்ல போகணும்னா கேப்ஸும் அவைலபிளா இருக்கு பாருங்க, 24 hours. இந்த மாதிரி டாக்ஸிஸ் போகும் மும்பைக்கு. கியூட்டா இருக்குல்ல, டிஃப்ரெண்டா. ஸோ இங்க உங்களுக்கு விலையும் போட்டிருக்காங்க. பூனா டு தாதர் பர் சீட் 575, ஃபுல் கேப்னா 2300, பர் சீட் நான் ஏசிக்கு 500, ஃபுல் கேப் நான் ஏசிக்கு 2000, எட்டிகா ஃபுல் கேப்னா 3200. பூனா தர்ஷன் சொல்லிட்டு ஆகாகான் பேலஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல, சனிவார் வாடா, லால் மஹால், தக்ஷித் கணபதி, शिंदे छात्री, पार्वती, राजीव गांधी ஜுவாலஜிக்கல் பார்க், கேல்கர் மியூசியம், நேஷனல் வார் மியூசியம், ஆதிவாசி சங்கராலயா. ஸோ இதெல்லாம் வந்து பூனேக்குள்ள சுற்றி பார்க்குற இடங்கள். ஸோ அதை பூனே ஒன் டே தர்ஷன்னாலும் அதுக்கும் நீங்கள் இங்கே கேப் புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டு உள்ளேயே இருக்கு. கூல் கேப்ஸ் சூப்பராக இருக்குங்க. கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு தான். நிறைய ஆட்டோஸும் அவைலபிளா இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் அங்க இருக்கு பாருங்க. மக்களே, மகாராஷ்டிரானாவே சிவாஜி மகாராஜ் தாங்க. அவரோட போஸ்டர்ஸ் எல்லாத்துலயும் வச்சிருப்பாங்க. அம்பேத்கர் அவர்களோட போட்டோ, சிவாஜி மகாராஜ் அவர்களோட போட்டோ எல்லாம் எல்லா பக்கம் இருக்கு. இது வந்து பூனே ஸ்டேஷன் பஸ் ஸ்தானக், அப்படின்னா பூனே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு. இங்க பாருங்க, MSRTC பஸ்ஸஸ். இதுக்கு ஆன்லைன்ல புக் பண்ணணும்னா www.msrtcgov.in புக் பண்ணிக்கலாம். ஷிவ்னேரி இந்த பஸ் பேரு. ஓகேவா? இது வந்து தாதர் வரைக்கும் போகுங்க. தாதர் தான் முக்கியமான ஏரியா மும்பைக்குள்ள. ஸோ பூனே ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தாதர் வரைக்கும் போற எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இதெல்லாம். ஸோ கேப்லயும் போலாம், நீங்க பஸ்ஸஸ்லயும் போலாம் மும்பைக்கு. அடுத்தடுத்து பஸ்ஸஸ் போய்கிட்டே இருக்கு பாருங்க. வாட்டர் பாட்டில் ஷாப்ஸ் இருக்கு. நல்ல கனெக்டிவிட்டிங்க பூனால இருந்து. பூனாக்குள்ளேயும் சரி, பூனால இருந்து மும்பைக்கும் சரி, எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம அந்த சைடு பார்த்தது வந்து சிட்டிக்குள்ள போற பஸ் ஸ்டாண்டுங்க. இது வந்து வெளியூர் போற பஸ்ஸஸ் எல்லாம் நிக்கிற பஸ் ஸ்டாண்டு.
நம்ம ஒரு மொஃபசில் பஸ் சிட்டி பஸ் ஸ்டாண்ட் மாதிரி. இது வந்து லால்பரின்னு சொல்லுவாங்க, ரெட் பஸ் லால்பரினா. சோ இதெல்லாம் வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மாதிரி, ஓகேவா? இதெல்லாம் வந்து பிரீமியம் எஸ்சிடிசி பஸ்ஸஸ், இது வந்து டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ் மாதிரி, லால்பரி எம்எஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ். இங்கே வந்து உங்களுக்கு ஸ்நாக் ஷாப்ஸ், வெயிட்டிங் ஏரியாஸ், வாஷ்ரூம் எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஸோ எக்கனாமிக்கலா டிராவல் பண்ணோம்னா இந்த லால்பரியில போகலாம். கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ். பாப்கார்ன்லாம் வித்துட்டு இருக்காங்க. ரிசர்வேஷன் ஆபீசஸ் எல்லாம் உள்ளே இருக்கு, என்கொயரி ரிசர்வேஷன் எல்லாம் இங்க இருக்கு பாருங்க, அங்க இருக்கு என்கொயரி ஆபீஸ். இங்கெல்லாம் ஹிந்தி மராத்தியில் எழுதி இருக்காங்க, அதனால புரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. எங்கெங்கெல்லாம் போகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, இங்க போட்டிருக்காங்க. கொஞ்சம் இங்கிலீஷ்லயே வச்சிருக்கலாம், இவங்க கம்ப்ளீட்டா மராத்தியில வச்சிருக்காங்க. இட்ஸ் ஓகே. இங்க பாருங்க எல்இடியும் போட்டிருக்காங்க, எந்தெந்த டைமுக்கு எங்கெங்க போகணும் பஸ்ஸஸ். ஸோ மக்களே, பூனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மும்பைக்கு போற கேப்ஸ் எங்க கிடைக்கும், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எங்க கிடைக்கும், லால்பரி நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ் மாதிரி அந்த பஸ்ஸஸும் எப்படி கிடைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு நாம. அண்ட் பூனே தர்ஷன் நீங்க ஒன் டே உள்ள சுத்தணும்னா அதுக்கும் எவ்வளவு எங்க கேப்ஸ் கிடைக்கும்னு காமிச்சிட்டேன். அங்கதான் இருக்கும் இப்போ பாருங்க. ஸோ இங்கிருந்து வந்து இப்போ ஸ்வர்கேட் போறோம். ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்டு, மெயின் பஸ் ஸ்டாண்ட் பூனேவோடது. வாங்க, இங்கிருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்கும், எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் இருக்கும். பிடிச்சிட்டு ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட் போவோம். மக்களே, ஒரு பஸ் ரெடியா இருக்குங்க ஸ்வர்கேட் போறதுக்கு. குட்டி பஸ், சிஎன்ஜி கேஸ்ல ஓடுற பஸ்ஸுங்க. பரவாயில்லைங்க, செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சிட்டிக்குள்ள கனெக்டிவிட்டி வேற லெவல் பண்றாங்க. சரி வாங்க, ஸ்டாண்டிங்ல தான் போகணும், கிளம்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் எடுத்தாச்சுங்க. 20 ரூபா. நம்ம பூனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போறதுக்கு. நாம ஆகாகான்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வர்ற பஸ் டிக்கெட்டையும் பார்த்துருப்பீங்க. இப்ப இங்கிருந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஸ்வர்கேட் பஸ் ஸ்டாண்ட் போற பஸ் டிக்கெட்டையும் பார்த்துருப்பீங்க. ஒரு வேர்டு கூட இங்கிலீஷ்ல இருக்காதுங்க, ஃபுல்லாவே வந்து மராத்தியில தான் எழுதியிருப்பாங்க. நம்பர்ஸ் உட்படுங்க 10, 20 நாம படிக்கவே முடியாது. எல்லாமே வந்து மராத்தி நம்பர்ஸ் தான் எழுதியிருக்காங்க. பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களோட தாய்மொழிக்கு இங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. நாம ஏதாவது தமிழ் இங்க நம்ம செயல்படுத்தணும்னு விரும்பினா அது எப்படி அப்படின்னு ரீஜனல் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. மும்மொழி கொள்கை வேணும், அது இதுன்னு எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. நமக்கு மட்டும் அதனாலதான் வந்து தமிழ் தேசியம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இது வந்து அரசியல் கருத்து கிடையாது, நம்ம நிதர்சனமான உண்மைங்க. அங்கங்க வந்து நம்ம போய் டிராவல் பண்ணாதான் தெரியும். நம்ம ஆந்திர பிரதேஷ்லயும் டிராவல் பண்ணோங்க. சில இடத்துல எல்லாம் வந்து தெலுங்கு தவிர வேற எந்த மொழியுமே இருக்காதுங்க, இங்கிலீஷ் கூட இருக்காது. நம்ம ஊர்லயாவது நம்ம 2 லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவோம், தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே யூஸ் பண்ணுவோம். ஆந்திரால எல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல தெலுங்கு தவிர வேற எதுவுமே இருக்காது. தெலுங்கு தெரியாட்டி அவ்வளவுதான், தரிகிணத்துவம் தான். அதே மாதிரிதான் மகாராஷ்டிரால இருக்கு. ஒரு நம்பர் கூட ஆந்திராலையாவது நம்பர் நம்ம ஊர்ல மாதிரியே இங்கிலீஷ் நம்பர்ஸ், அந்த ரோமன் நம்பர்ஸ் எழுதியிருப்பாங்க. இங்க நம்பர்ஸ் கூட மராத்தி நம்பர்ஸ் தாங்க எழுதியிருக்காங்க. ஸோ ரொம்ப கவனம் தேவை மக்களே. ஸோ தமிழ்நாட்டுல நம்ம தமிழ் தேசியத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய சமயங்கள் இது. மற்ற ஊருக்கு வந்தாதானே தெரியுது. அவன் நார்த் இந்தியால ஹிந்தின்ட்டு இருக்கான், பட் இங்க வந்து பார்த்தா தாங்க தெரியும். அவங்க ஸ்டேட்ல அவங்க லாங்குவேஜ் எல்லாம் நல்லா போட்டு பாதுகாத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்மளோட கடமை நம்மளோட தாய்மொழியான தமிழுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, வேற யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான், நம்ம மொழிக்கு நம்ம தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஸோ வித் த தாட் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வாங்க. ஸோ முன்னாடி போயிட்டு இருக்கிறது வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸுங்க. ஸ்வர்கேட் வந்து ரொம்ப முக்கியமான பஸ் ஸ்டாண்ட், ஓகேவா? நான் 2 பஸ் ஸ்டாண்டு பத்தியுமே ஒரு பிளாக் தனியா பண்றேன். ஸ்வர்கேட்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, கனெக்டிவிட்டி எப்படி இருக்கு, அங்கிருந்து சிவாஜி நகருக்கு எப்படி போகணும், பஸ் எங்கிருந்து கிடைக்கும், பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல சிட்டி பஸ்ஸஸ், அதுக்கப்புறம் சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எங்கெங்கெல்லாம் போறதுக்கு பஸ்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிற பிளாக் வந்து நான் செப்பரேட்டா பண்றேன்.
ஸோ இன்கேஸ் நீங்கள் பூனா வந்துட்டு பூனால இருந்து எங்காவது மகாராஷ்டிராக்குள்ள போகணும், இன்கேஸ் நீங்க அஜந்தா எல்லோராலாம் போகணும், ஷிர்டி எல்லாம் போகணும், நாசிக் போகணும் அப்படின்னு நீங்க சவுத்துல இருந்து வந்தா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால தான் வந்து டீட்டெயில்டா பண்றேன். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எப்படி பஸ் ஸ்டாண்ட்ஸ்க்கெல்லாம் டிராவல் பண்ணணும், இங்க பஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், டிக்கெட்ஸ் எல்லாம் எப்படி வாங்கணும், முக்கியமா மொழி தெரியாம எப்படி வாங்கணும், ஏன்னா உங்களுக்கு டிக்கெட்ல நம்பர்ஸ் கூட மராத்தியில தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தா நீங்க ப்ரிப்பேர்டா வருவீங்க. இங்க உங்களுக்கு வந்துட்டு ஏதோ ப்ராப்ளம் புதுசா சர்ப்ரைசிங்கா ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஓகேவா? தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா அதுக்கு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானோட வரலாம்ல. ஸோ அதுக்காக தான் சொல்றது. ஓகேவா? ஸோ வாங்க ஸ்வர்கேட் நோக்கிய பயணத்துக்குள்ள நாம தொடர்ந்து பயணிப்போம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஸ்வர்கேட் போயிட்டு நெக்ஸ்ட் வீடியோல நான் பஸ் ஸ்டாண்ட் பத்தின டீடைல்ஸும் சொல்றேன். அதுக்கப்புறம் நம்ம பூனா சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஷிர்டி வரைக்கும் போற பஸ் டிராவலையும் பார்க்க போறோம். ஸோ அடுத்தடுத்து வர மகாராஷ்டிரா vlogs எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் மக்களே. ஷிர்டி போயிட்டு ஷிர்டி கோவில், நம்ம சாய்பாபா அவர்களோட புண்ணிய ஸ்தலம், அதுக்கப்புறம் அங்க என்னென்ன மாதிரியான அகாமடேஷன் எல்லாம் இருக்கு, பிரைவேட் அகாமடேஷன்ஸ் எப்படி இருக்கு, தேவஸ்தானத்தோட அகாமடேஷன்ஸ் எல்லாம் எப்படி, டெம்பிள் அகாமடேஷன்ஸ் எப்படி இருக்கு, எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்ல போறேன். அங்க இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா காமிக்க போறேன். ரயில்வே ஸ்டேஷன் கவர் பண்ண முடியுமான்னு தெரியலங்க ஷிர்டியில, ஏன்னா அது வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்கான் ஷிர்டி டவுன்ல இருந்து. நம்ம ட்ரெயின்ல போகல ஷிர்டிக்கு, அதனால ரயில்வே ஸ்டேஷன் கவர் பண்ண முடியாது அன்பார்ச்சுனேட்லி. பார்க்கலாம், எப்போவாது நம்ம சவுத்துல இருந்து டைரக்ட் ஷிர்டி ட்ரெயின் போனா அந்த vlog பண்றேன். இப்போதைக்கு பூனே வந்துட்டு பூனால இருந்து ஷிர்டி எப்படி போகணும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். நிறைய மக்களுக்கு வந்து ஷிர்டி டைரக்ட் ட்ரெயின் வந்து நமக்கு டெய்லியும் பேசிஸ்லயும் ட்ரெயின் கிடையாது. அதனால நீங்க டெய்லி ட்ரெயின் இல்லாத சமயத்துல டிராவல் பண்ணோம்னா நம்ம பெங்களூர்ல இருந்து பூனா வரைக்கும் அந்த ட்ரெயின், அதுக்கப்புறம் இங்க இருந்து பூனா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் எப்படி போகணும், எந்த பஸ் ஸ்டாண்ட் போகணும், எங்க இருந்து ஷிர்டிக்கு பஸ் கிடைக்கும், இது எல்லாத்துக்குமே வந்து விடைகள் இந்த மகாராஷ்டிரா சீரீஸ் ஆஃப் vlogs பார்த்தாவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால கண்டினியூஸா சப்போர்ட் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஷிர்டி வராங்க, நம்ம விளாக்ஸ்லேயே கேட்பாங்க, ஷிர்டி டைரக்ட் ட்ரெயினே இல்லையேனா எப்படி நாம போகணும் ஷிர்டிக்கு, ஏதாவது விளாக் பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்காக தான் முக்கியமாக இந்த விளாக் பண்ணது. ஸோ இவ்வளோ தூரம் வரமே நம்ம அஜந்தா எல்லோரா கேவ்ஸையும் கவர் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ட்ராவலாக மகாராஷ்டிராவில் பூனால இருந்து ஷிர்டி போயிட்டு ஷிர்டியில இருந்து ஷாம்பாஜி நகர் போக போறோம். அவுரங்காபாத்ன்னு தான் நமக்கு தெரியும், இப்போ வந்து ஷாம்பாஜி நகர்னு பேர் மாத்திட்டாங்க. ஸோ அந்த டவுனுக்கு போறது, அங்கிருந்து அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் எல்லாம் எப்படி போய் சுத்தி பார்க்கறது, இது எல்லாமே நான் கவர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும், லைக்ஸ் கொடுக்கணும், கமெண்ட்ஸ் கொடுக்கணும், சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணணும். உங்களோட எல்லா கான்டாக்ட்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் அனுப்பிச்சு விடுங்க. ஏன்னா எல்லாருக்குமே வந்து டிராவல் பண்ணணும்னு ஆசை இருக்கும்ல. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா?
மக்களே, நம்ம பூனே ரயில்வே ஸ்டேஷன் பஸ் டிப்போல இருந்து ஸ்வர்கேட் பஸ் டிப்போ வந்தாச்சுங்க. ஸ்வர்கேட் டிப்போ ஆப்போசிட்ல இருக்கு. மும்பை போற பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. ப்ளூ கலர் MSRTC பஸ்ஸஸ், மகாராஷ்டிரா ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் பஸ்ஸஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூனே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற லாட்ஜிங் ஃபெசிலிட்டிஸ், ஃபுட்டு, ஷாப்பிங் ஏரியாஸ், சிட்டிக்குள்ள எப்படி வந்து நாம பஸ் கனெக்டிவிட்டி இருக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். நம்ம ஆகா கான் பேலஸ்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் வர்ற பஸ்ஸஸ் எங்க கிடைக்கும், அதுக்கப்புறம் அங்கிருந்து ஸ்வர்கேட் பஸ் டிப்போ எப்படி வரணும் அதுவும் கவர் பண்ணியாச்சு. மும்பை போறதுக்கு எங்க பஸ்ஸஸ் கிடைக்கும், டாக்ஸிஸ் கிடைக்கும், ஃபுல் டே பூனே தர்ஷன் பார்க்கறதுக்கு எங்க டாக்ஸி கிடைக்கும், கேப் கிடைக்கும், எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பூனே வர்ற மக்களுக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஸ்வர்கேட் பஸ் டிப்போ, ஓகேவா, பூனேவோட மெயின் பஸ் ஸ்டாண்டு, அங்கிருந்து என்னென்ன கனெக்டிவிட்டி, பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ், அதுக்கப்புறம் இன்னொரு மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, சிவாஜி நகர் பஸ் ஸ்டாண்டு, அங்கிருந்து தான் வந்து ஷிரடிக்கெல்லாம் பஸ் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் நீங்க தமிழ்நாட்டில இருந்து பூனே வழியா ஷிரடி போகணும்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து தான் பஸ் எடுக்கணும். அந்த வீடியோ எல்லாமே கவர் பண்ண போறேன் அடுத்தடுத்து வர்ற vlogsல. ஸோ எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் டேக் கேர் அண்ட் சேர்ஸ் ஃப்ரம் பூனா மக்களே, மகாராஷ்டிரா. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.